to this channel. ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மே த டே அண்ட் மேயோடைய பிளான் எப்படி இருக்க போகுது இனி தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணவே போகிறோம் அப்படிங்கிறத நான் இங்கே சொல்லிக்கிறேன். ஏன்னா ஜூன் 2 நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா மேல நம்ம ஸ்டார்ட் பண்ணி ஒரு 40% முடிக்கலாம் அல்லது 30% கூட போதுமானதாக இருக்கும். ஸோ ஹலோ மே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். மந்த் ஆஃப் ப்ளூமிங் ஃப்ளார்ஸ், அதே மாதிரி நம்மளோட வாழ்க்கையிலையும் ஒரு ஃப்ளார்ஸ் பூக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். இது லாஸ்ட் இயர், உங்களுடைய லாஸ்ட் இயர் தட் ஷுட் பி அ கிரேட் இயராக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைங்க. அப்போ தான் உங்களால் ஒரு சக்ஸஸ் பார்த்துக்கிட்டே போக முடியும். அண்ட் 12th ஸ்டாண்டர்ட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படிங்கிற கொஷினை நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஸோ மே அப்படிங்கப்போ மே 2025 கேலண்டர், திஸ் இஸ் யோர் கேலண்டர். ஃபர்ஸ்ட் டேவே உங்களுக்கு தேர்ஸ்டேல தான் ஆரம்பிக்குது. நெக்ஸ்ட் ஃப்ரைடே, இன்றைக்கி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்டார்ட் பண்ண போகிறோம். டோட்டலி 31 டேஸ் இருக்குது, 4 வீக்கெண்ட்ஸ் இருக்குது கரெக்டாக. இது 4 வீக்கெண்ட்ஸ் அப்படிங்கப்போ சண்டே 4, 11, 18, 25. அண்ட் இந்த டேஸில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு சின்ன குழப்பம் நம்மளை சுற்றி வந்துட்டுருக்கோம். ஸோ அந்த குழப்பத்தை நோக்கி நீங்கள் போயிட்டுருக்கீங்க அப்படின்னா அண்ட் திஸ் இஸ் வீடியோ ஃபார் யுவர் சொல்யூஷன். இப்போவே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இதுதான் ஒரே ஒரு வார்த்தை நான் உங்களுக்கு சொல்கிறது. ஸ்டோரி ஆஃப் சக்ஸஸ் அப்படிங்கிறத நம்மளோட இந்த இயர் தான். உங்களோட ட்ரீமை பிக்காக வச்சுக்கோங்க, உங்களுடைய கோலை செட் பண்ணுங்கள் அண்ட் அதுக்காக ஆக்ஷன்ஸை நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா எடுத்துக்கோங்க. ஸோ டு டூ லிஸ்ட் அப்படிங்கப்போ இந்த மாதத்தில் நான் எவ்வளோ பண்ணணும் அப்படிங்கிறத கண்டிப்பாக போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் பெஸ்ட்டாகவே இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் உங்களுடைய எனர்ஜி கொடுக்கல அப்படின்னாலும் இப்போ எனர்ஜி கொடுங்க. இது வரைக்கும் நான் எனர்ஜி கொடுத்து போன மாதம் தான் படித்தேன் அப்படின்னா இப்போ கொஞ்சம் ஸ்லோவாகவே நீங்கள் போகலாம். வேக்கப் இயர்லி அப்படிங்கிறதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். நல்லா ஒர்க் பண்ணுங்கள், ஒரு நல்ல நாளாக மாற்றுங்க. இயர்லி அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, வேக்கப் அப்படிங்கிறது பிரச்சனையே இல்லை. நீங்கள் எப்போனாலும் வேக்கப் பண்ணிக்கலாம். பட் இந்த பிளான் அப்படிங்கிறத எக்ஸிக்யூட் பண்ணிக்கோங்க. அண்ட் டைப் 1 நீங்கள் எப்படி படிக்கலாம், டைப் 2 எப்படி படிக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டைப் என்ன அப்படின்னா, ஒரு நாள் நீங்கள் படிக்கிறீங்கன்னா தமிழ், ஃபிசிக்ஸ், மேக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க. இதில் 2 சப்ஜெக்ட் மட்டும் சூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி டே 2 இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, பயாலஜினா பயாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ். இதில் நீங்கள் ஏதோ ஒரு 2 சப்ஜெக்ட் படிச்சுக்கலாம். இதில் லாங்குவேஜ் தான் மோஸ்ட்லி நீங்கள் ஒமிட் பண்ணுவீங்க. பட் லாங்குவேஜை கடைசி நேரத்தில் நீங்கள் ஒமிட் பண்ணுவீங்க அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் இப்போவே நீங்கள் பண்ணிக்கலாம். எனி டவுட்ஸ் இன் யோர் கிளாரிஃபிகேஷன் அப்படின்னா ப்ளீஸ் கமெண்ட் மீ. ஸோ இப்போது நான் உங்களுக்கு போன வருஷம் நடந்த பிளான் எப்படி இருந்துச்சு, நான் எப்படி அப்லோட் பண்ணியிருந்தேன்னு சொல்கிறேன். அண்ட் உங்களுக்கு இந்த வருஷம் பிளான் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். பிகாஸ் யார் எந்த பிளான் கொடுத்தாலும் நம்ம மைண்டில் இருக்கிறதும் நம்மளோட சுச்சுவேஷனுக்கு ஏற்றாத நம்ம பிளான் போடுறது மட்டுமே தான் லாஸ்ட் வரை இருக்கும். பட் ஒரு ஐடியா கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இங்கே சொல்கிறேன். இந்த மாதத்தில் இவ்வளோ முடித்தா நம்மளுக்கு என்ன லாபம் இருக்கும், ப்ராஃபிட்டை நோக்கி போகிறதுக்காக தான் இது. ஸோ தமிழில் இது முடிச்சிருக்கேன் அண்ட் இங்கிலீஷில் எவ்வளோ முடிச்சிருக்கணும், சாப்டர் 1 இந்த எக்ஸசைஸ் அது எக்ஸாம்பிள். அப்போது அந்த கான்செப்டே உங்களுக்கு கிளாரிஃபை ஆகிடும். அதுக்குள்ளே நிறைய கான்செப்ட்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ணணும்னா படிக்கணும். ஸோ ஃபிசிக்ஸ்லாம் டாபிக் எடுத்துக்கோங்க, அதை வீடியோஸ் பார்த்தா கூட தட் மே பி குட். உங்களுக்கு கிளாஸ்க்கு நீங்கள் போய் கவனிக்கும் போது கூட படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். பட் என்னென்ன படிச்சுக்கணும் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிளாஸ் ரூமுக்குள்ளே போனால் மட்டுமே தான் தெரியும். பட்டு ஒரு கிளியரான யூடியூப் சேனல் எடுத்துக்கோங்க அண்ட் கிளியராக உங்களுக்கு நல்லது சொல்கிறாங்க அப்படின்னா ப்ளீஸ் அதை ஃபாலோ பண்ணுங்கள். தப்பே இல்லை. அப்போ தான் உங்களுக்கு அந்த மெச்சூரிட்டி வரும். உங்கள் மேம் ஒரு சாப்டர் நீங்கள் எடுத்தாலுமே அந்த சாப்டரை நீங்கள் ஃபுல்லாக கவர் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ அப்போ ஃபஸ்ட்டே நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்படின்னா உங்களோட கான்ஃபிடென்ஸ் அண்ட் உங்களுடைய க்ரோத் எல்லாமே இருக்குது. அண்ட் வீக்கெண்ட்ஸ் எல்லாமே சாட்டர்டேவும் சரி சண்டேவும் சரி என்ஜாய்டு. ஏன்னா இனி வர்ற சாட்டர்டேஸ் நம்ம என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்குமோ இருக்காதோ. அண்ட் சண்டேஸ் எல்லாமே நம்மளுடைய விஷயங்களை தான் நம்ம படிப்போம். எக்ஸாமினேஷன்ஸ் இருக்கலாம். ஸோ அதனால் உங்களோட பிளான் இந்த மாதிரி இருக்கும். அண்ட் இதோடைய பிடிஎஃப் என்ன கேளுங்க, இல்லை புதுசானாலும் நான் உங்களுக்கு பிளான் போடுறேன். ஏன்னா தமிழ்லாம் பழைய இதெல்லாம் சேர்ந்துருக்கும். ஸோ அதனால சொல்கிறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் இஃப் யூ ஹாவ் எனி டவுட் அண்ட் இஃப் யூ நீட் எனி ஹெல்ப் ஃப்ரம் மீ ப்ளீஸ் கமெண்ட் இட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.